மல்லி இங்கே விஜய்க்கு கால் பண்ணி பிரின்ஸிபால் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. இங்கே ஆஃபீஸ் ரூம் போனவொடனே பிரின்ஸிபால் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? இது என்ன ஸ்கூல் நினச்சிங்களா வேறு தான் நினச்சிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு கெட்டு போன முட்டையில் ஏதோ பண்ணி கொண்டு வந்து இப்போ பாருங்கள், குழந்தைங்களுடைய உயிரே ஆபத்தில் ஊசாடிட்டுருக்கு. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதுக்கு உங்களால் முடிஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். அதுக்காக குழந்தைங்களாம் இருக்கிற ஸ்கூலுக்கு இப்படியே சார் எடுத்து வருவீங்க? நீங்கள் எடுத்து வந்திருக்க முட்டை ரொம்ப ரொம்ப வீணாக போன முட்டையாம், அதில் போய் நீங்கள் டிஷ் செஞ்சுருக்கீங்க. அதனால் இப்போது 3 குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வேணும்னு திட்டம் போட்டு எங்களோட ஸ்கூல் பேர் கெடுக்கணும்னு பண்ண மாதிரி இருக்குது. இல்லை சார், இது சரிபடாது, நான் போலீஸ் கால் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பிரின்ஸிபால் பேச, மேடம் 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 இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், ஏதோ தெரியாமல் இருந்துச்சு மேடம். மேடம் இங்கே பாருங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அப்படி இருக்கும்போது இந்த முட்டையில் போய் நான் கஞ்சத்தனை பண்ணுவேன்னா? இது எங்கே தப்பானுச்சுன்னு தெரியல மேடம். ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என் மல்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த முட்டை வீணாக போயிருக்கும், அதனால் இப்படி பிரச்சனை வரும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது மேடம். அது எப்படி மேடம்? அந்த முட்டையை எங்கள் குழந்தையும் சாப்பிட்ருக்கோம்ல, அப்போது எங்கள் குழந்தையுடைய உயிருக்கும் ஆபத்து தானே, தெரிஞ்சு எப்படி மேடம் நாங்கள் பண்ணுவோம்? இதோ தெரியாமல் அது தவறு மேடம், இந்த ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிருங்க மேடம். என்ன சார் நீங்கள் அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க தெரியாமல் இருந்துருச்சு அப்படின்னு? ஆனால் இதனால் குழந்தைங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் யார் சார் பதில் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள், அவங்க வீட்டில் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் பாருங்கள், இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன உடனே மன்னிச்சு விடுறதுக்கு எங்களால் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் முடியாது, புரியுதுங்களா? நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் குழந்தைய நான் 1 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன், கிளம்புங்க போல அப்படின்னு சொல்ல, மேடம் இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க மேடம், நான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க மேடம், நாங்கள் பண்ண தப்பு தான் மேடம், நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஆனால் அதுக்காக இதெல்லாம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார், குறைஞ்சபட்சம் இதையாச்சும் பண்ணால் மட்டும்தான் மற்ற குழந்தைங்களுடைய அப்பா அம்மா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க. இதுக்கப்புறமாச்சும் குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது, அதை எப்படி பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குங்க. முதல்ல கிளம்புங்க சார் முதல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லவும், விஜய் அங்கேருந்து அசிங்கப்பட்டு வெளில வராரு. வெளியே வந்த உடனே மல்லியை பார்க்குறாரு. மல்லி, இது உனக்கு தேவையா? எதுக்கு இந்த வேலை உனக்கு? இந்த மாதிரி ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹோட்டலில் நல்ல டிஷ்ஷாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு ஒரு முட்டை கூட உனக்கு வாங்க தெரியாதா? இப்படி தான் வீணாப்பட முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லா மொழியும் அசிங்கப்படுத்துவியா? ஒரு நாளை பாரு, வெண்பா 1 வாரம் ஸ்கூலுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? சே, நீலாம் ஒரு பொண்ணா? உங்கள் அம்மா அப்படி தான் தேவையான வேலை பார்த்தாங்க. இப்போ நீ அதுக்கு மேலே, உங்கள் 2 பேரால் எனக்கு நிம்மதியே இல்லை. நான் உன்னை என் குழந்தைய பார்த்துக்கிறது தான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் ஒரு நாள் என் குழந்தைய வீட்டுக்கே ஆபத்தாக இருக்குது, இது நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. வெண்பா உடனே, டாடா மல்லி மாயை திட்டுறீங்க, நான் தான் மல்லியம்மாட்ட சொன்னேன் ஏதாவது வித்தியாசமாக ஃபுட்டு செஞ்சு தர சொல்லி. வெண்பா, நீ சொன்னது தப்பு இல்லைம்மா, ஆனால் செய்யும்போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும். ஏன்னா இது நீ சாப்பிட போகிற பொருள். இதே முட்டையை அவங்க சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதை நீ சாப்பிட்டுருந்தானா? யோசிச்சு பாரு வெண்பா. டாடா நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை நீ வா காரில் ஏற போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம விஜய் ரொம்ப கோவமாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போகணுன்னு ராஜேஸ்வரி, விஜய் என்னாச்சுடா, ஸ்கூலுன்னு வரணும்னு சொல்லி அவசரமாக போனியே, எதுவும் பிரச்சனையா ஸ்கூலில் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது நல்லா பாப்பா மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜய், என்னக்கா சொல்கிறது, எங்கே போனால் எனக்கு நிம்மதியே இல்லை. என்னாச்சு விஜய், என்னாச்சுப்பா, இது பிரச்சனையா? வெண்பா குட்டி என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, வெண்பா ஒன்று மூஞ்சி ஒரு மாதிரி திருப்பிக்கிறாங்க. விஜய் ஒன்று, பாருங்கக்கா, நேற்று வெண்பான்னு சொல்லியிருக்கா வீட்டில், இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் இருக்குது, அதுக்கு ஸ்பெஷலாக ஃபுட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இந்த மல்லி சும்மா இல்லாமல் முட்டையை வச்சு ஏதோ ஆம்லெட் ஸ்பெஷலாக போட்டு தரேன்னு சொல்லி வீணாக போன முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சு, அது மூலிமா 2-3 குழந்தைங்க சரியான வாமிட் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸ்கூலில் கூப்பிட்டு கண்டப்படுத்திட்டாங்க. இப்போது அதுக்காக வெண்பாவுக்கு 1 வாரம் சஸ்பெண்ட். இவள் பண்ண தப்பால் இப்போ வெண்பா பாதிக்கப்பட்டிருக்கா. ஸ்கூல் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுக்கா. தெரியும் விஜய், நான் அப்போயே நினச்சேன்டா, இவள் இதை வாங்கிட்டு போகும்போது லைட்டாக ஸ்மெல் அடிக்க வந்துச்சு. நான் அப்போயே கேட்டேன் விஜய், இவள்கிட்ட வாயவே திறக்கல. இப்படி தான் நம்ம எது கேட்டாலும் மதிக்கவே மாட்டா. நீ இருந்தால் ஒரு பேச்சு பேசுவா, நீ இல்லைனா ஒரு பேச்சு பேசுவா. அதான் இப்படி வந்து நிற்கிது. நான் கேட்கும்போதே சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நான் அப்பயே கொஞ்சம் வான் பண்ணியிருப்பேன். ஏன் விஜய், நம்மள்ட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா? நம்மள்ட்ட சொல்லியிருந்தா நல்ல ஹோட்டலை பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாமே. அதுதாக்கா நானும் சொன்னேன். ஆனால் வெண்பா என்கிட்ட சொல்லலை. இந்த மல்லி என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு கேட்டுகிட்ட வேலையை பார்த்துருக்கா. இன்றைக்கி இவளால் எனக்கு அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்ல, விஜய் இதுதான் நான் அப்பலேன்னு சொல்லிட்டுருக்கேன், இவன் மோசக்காரிடா, இவன் சதிக்காரி, நம்மளை எங்கெங்கெல்லாம் சிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இவளுக்கு பக்கபலமாக அவள் பெரியம்மா இருந்தா, அவள் பெரியம்மா இப்போ போயிட்டால, அதுதான்
அதுக்காக உன்னை இப்போது கொஞ்சம் அசிங்கப்படுத்தி பார்க்குறா. ஏன்னா நீ பெரியம்மாவை வீட்டோட வெளியே போக சொன்னல, அதுக்கு பழிக்கு பழி திக்கிறா போல அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று அழுதுகிட்டு, போதும் நிப்பாட்டுங்க, சும்மா எல்லாரும் கண்டபடி வாய்க்கு வந்து பேசாதீங்க. உங்களுக்கு என்ன இப்போது என்னால் தான் வெண்பாவோட வாழ்க்கை பறி போச்சு, என்னால் தான் நீங்கள்லாம் அசிங்கப்படுறீங்க அப்படின்னா நான் இந்த வீட்டோட போயிடுறேன் வேணா அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, சும்மா நிப்பாட்டு மல்லி, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு இந்த வீட்டோட போயிடுறேன்னு இப்படியே பேசினா மட்டும் நீ பண்ணலாம் சரியாயிடுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, டாடா நான் சொல்கிறது வந்து கேளுங்க டாடா, நீ வாயை மூடு வெண்பா, உனக்காக தான் அந்த மல்லியை நான் சும்மா விட்டு வச்சுருக்கேன், இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமாக கிளம்பி மாடிக்கு போகிறாரு. இங்கே மல்லி அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. வெண்பா உடனே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெண்பாவும் அப்படியே உள்ளே போகிற மாதிரி போகிறாங்க. போன உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அப்படியே தட்டிக்கிறாங்க 2 பேரும். சூப்பர் ராஜிமா, நீங்கள் உங்கள் பிளானே வேறு, எப்படி ராஜிமா இப்படிலாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதா இந்தாடவா அப்படின்னு சொல்லி ரஞ்சிதாவும் ராஜியும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமில் போயிட்டு பேசிக்கிறாங்க. இந்த ராஜி நான் சும்மா நினச்சியா, இந்த மல்லி லைட்டாக ஒன்று பண்ணிட்டா போதும், என்னமோ தான் போய் சாதனை பண்ணிட்ட மாதிரி அம்புட்டு வச்சு பேசுவாள். ஆனால் இப்போ பாரு, இந்த வீட்டில் நம்ம மல்லிக்கு சப்போர்ட்டாக இருந்த அன்னபூர்ணியை அடித்து காலி பண்ணியாச்சு. அவளுக்கு ஒரு பிளான் போட்டு அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பாச்சு. பாவம் அவனா எடுக்காத ஒரு ஃபோட்டோவுக்கு எடுத்த மாதிரி விஜய்கிட்ட திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா. அடுத்து இந்த மல்லின்னு சொன்னேன், அந்த மல்லியை பாரு, ஒரே நாளில் அவன் வாங்கிட்டு அந்த முட்டையை தூக்கி போட்டு அழுகுன முட்டையை வச்சு அதில் ஆம்பட் செய்ய வச்சு பார்த்தியா எப்படி அசால்ட்டாக இழுத்து தட்டி தூக்கிட்டோம். இதுக்கு தான் ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரி யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும், தெரியாமல் மோதனா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாட்ட பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வெண்பா குட்டி அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கிறாங்க. ஏன்னா வெண்பா குட்டி சந்தேகம் எங்கே வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க போய் விஜய்டி சொல்ல போகிறாங்க. டாடா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் டாடா, வெண்பா நீ கொஞ்சம் அமைதியாக போ, எனக்கு செம்ம தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, டாடா எனக்காக ஒரு நிமிஷம் இங்கே வாங்க டாடா ப்ளீஸ் டாடா அப்படின்னு சொல்ல, இல்லை வெண்பா குட்டி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, நீ இப்போ வந்து அப்புறம் பேசிக்கலாம். டாடா நீங்கள் ஏன் டாடா எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, இங்கே பாருங்க டாடா நான் ஒன்று சொல்லலாம் கேட்குறீங்களா, நேற்று மல்லியம்மா செஞ்ச அந்த பிரெட் ஆம்லெட் தானே பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, வெண்பா அதை பற்றி பேச வேணான்னு சொன்னேன். டாடா நான் சொல்கிறது நிமிஷம் கேளுங்க, அந்த பிரெட் ஆம்லெட் நானும் தான் சாப்பிட்டேன். என்னாச்சு சொல்கிறேன் வெண்பா, உனக்கு தலை வலிக்குதா, வாமிட்டு வருதா வெண்பா? ஐயோ டாடா நான் சாப்பிட்டப்போ நல்லா தான் டாடா இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன், முட்டையில் வீணாக பண்ண முட்டையே கிடையாது, ஃபஸ்ட்டு என்ன நினச்சிக்கிற உண்மை தெரிஞ்சுக்கங்க, இங்கே வாங்க முதல்ல அப்படின்னு சொல்ல, என்ன வேணுமா சொல்கிற புரியல எனக்கு, இங்கே வாங்கடாடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக மல்லி ரூம் கால் போகிறாங்க. பார்த்தா மல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நான் இந்த தப்புமே பண்ணவே இல்லை, பண்ணாத தப்புக்கு எப்போதும் போல் தண்டனை அனுபவிச்சு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியுமே எத்தனை தப்பு பண்ணினா அது பண்ணலன்னு தெரிய வந்தாலும் விஜய் என் மேல் நம்பவே மாட்டாரு, எப்போதுமே நான் தான் பண்ணியிருப்பேன்னு விஜய் என்னை திட்டுறாரு, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே மல்லி அழுதுட்ருக்காங்க. இதை விஜயும் பார்க்குறாரு. வெண்பா குட்டி போயிட்டு, மல்லிமா அழாத மல்லிமா, இங்கே பாரு நீ என் தப்பும் பண்ணலை, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, இல்லை வெண்பா நீ எது சொன்னாலும் உங்கள் டாடா நம்ப மாட்டார், எல்லா தப்புக்காரன் நான் தான் சொல்லி என்னை தான் திட்டுவார், நான் தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இழிச்ச வாயி, ஏன்னா எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல, யாரும் இல்லாமல் தான் நீங்கள் இருந்திருக்கேன், அதனால எல்லோரும் என்ன திட்டுவாங்க, திட்டுட்டும் வேணும்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ மல்லிமா இங்கே போய் டாடா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல மல்லி டக்குன்னு எழுந்து பார்க்குறாங்க. இங்கே விஜய் நிற்கிறாரு. உடனே வெண்பா டாடா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் ராஜு ரஞ்சிதாவும் பேசுனது எல்லாமே அழகாக கவராக இருக்குது. காட்டிட்டு பார்த்தீங்களா டாடா, ஸோ நான் நேற்று சாப்பிட்டேன் டாடா முட்டையை, சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ராஜிமாவும் ரஞ்சிதாவும் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஃப்ராடில் பார்த்துருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் மல்லியம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். பார்த்தீங்களா பிக் பார்ட்டி கூட எதுவும் பண்ணலை. ஸோ பிக் பார்ட்டி மல்லியம்மா 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தான் ராஜி அப்புறம் ரஞ்சிதா இவங்களோட வேலையே. ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் மல்லியம்மாவே திட்டுட்ருக்கீங்க. எனக்கு வர உங்களை தான் டாடா பிடிக்க மாட்டேது, ஏன்னா நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் மல்லியம்மா தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு மல்லியம்மாவே திட்டுறீங்க டாடா அப்படின்னு சொல்லி வெண்பா சொல்ல, விஜய்க்கு ரொம்ப அசிங்கமாக போகுது. ஸோ அப்போ நம்ம அக்கா பொண்ணும் தான் எல்லா தப்பையும் பண்ணிகிட்ருக்காங்களா அந்த வீட்டில், அப்போ நாம தான் மல்லி தப்பாக பண்ணிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி மல்லியை பார்க்குறாரு. மல்லி அப்படியே கோவமாக நிற்கிறாங்க. மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுங்க, எப்போ பார்த்தாலும் நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் திட்டுறதும் நான் தப்பே பண்ண தெரிஞ்ச உடனே அது நீங்கள் மன்னிப்பு கேட்குறதும் சரியாக போயிடுமாங்க, அப்போது நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் என் மனசில் எவ்வளோ பெரிய காயத்தை உண்டு பண்ண தெரியுமா, அப்போ அதுக்கெலாம் மருந்து என்னங்க அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று எதுவும் பேசாமல் அப்படியே குறுக்கி நிற்கிறாரு. வெண்பா ஒன்று விஜய்கிட்ட போயிட்டு, டாடா மல்லியம்மா கட்டிப்பிடிங்க சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஒன்று கிட்டக்க போகிறாரு. போனதும் மல்லி ஒன்று அமைதியாக நிற்க, டக்குனு விஜய் மல்லியை கட்டி பிடிக்கிறாரு. மல்லி ஒன்று, விஜய் விடுங்க விஜய், என்ன பண்ணுறீங்க விடுங்க விஜய் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு மல்லி, கண்டிப்பாக இனிமேல் நான் அவனை புரிஞ்சுப்பேன்,
உன் மேலே தப்பு இல்லைங்க தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் யார் என்ன சொன்னாலும் சரி உன் மேலே சந்தேகப்பட மாட்டேன். என்னை மன்னிச்சிடு மல்லி அப்படின்னு விஜய் மல்லியை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டுறாரு.